ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய்ஸ் வியூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னையில இருந்து திருப்பதிக்கு நம்ம பை ட்ரெயின் போகணும். ஸோ திருப்பதியில நம்ம நிறைய பிளேஸை சுற்றி பார்த்தோம். அதோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 6:25க்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் கிளம்புதுங்க. இதுதான் சென்னையில இருந்து புறப்படுற முதல் ட்ரெயின். நாங்க சரியா 10 மணிக்கெல்லாம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து நாங்க எதிர்க்கவே இருக்கிற விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸுக்கு போகணும். இங்கே தான் தரிசன டிக்கெட் தர்றதா சொல்லியிருந்தாங்க. நாங்க விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் போகும்போது மணி 10:45. ஆனா இங்க சாயந்தரம் 4:30 மணில இருந்து தான் தரிசன டிக்கெட் தர்றதா சொல்லியிருந்தாங்க. அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது ஃப்ரீ தரிசன கியூவே காலியா தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால எதுக்கு நம்ம இங்க வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. பஸ்ஸை பிடிச்சி நாங்க மேல் திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். மேல் திருப்பதி ரீச் ஆயிட்டு நாங்க முதல்ல போய் நின்னது ரூம் புக் பண்றதுக்கு தான். நாங்க கிட்டத்தட்ட 17 பேர் போயிருந்ததுனால ரூம் புக் பண்றதுக்கு கியூல நின்னோம். புக் பண்ணும்போது எங்களுக்கு QR கோடோட ஒரு ஸ்லிப் கொடுத்தாங்க. அந்த ஸ்லிப்ல இருக்கிற QR கோட மிஷின்ல ஸ்கேன் பண்ணி நமக்கு ரூம் அலாட் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணணும். ரூம் அலாட் ஆகலைன்னா அலாட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி காட்டேஜ் நேம்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாம அந்த காட்டேஜ் கிட்ட போய் ரூம் கீ வாங்கிக்கலாம். நாங்க அந்த ரூம்ல லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே தரிசனம் பார்க்க கிளம்பிட்டோம். நாங்க கியூல நின்று தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வர 24 மணி நேரம் ஆகிடுச்சு. திருப்பதி மலை மேலே இன்னும் நிறைய கோயில்கள் இருக்குன்னு சொல்றாங்களே, அதையும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு காரை புக் பண்ணிட்டு 2 கார்ல நாங்க 17 பேரும் முதல்ல போன இடம் ஸ்ரீவாரி பாடலூர். வைகுண்டத்தை விட்டு வெளியேறிய பிறகு ஸ்ரீனிவாசர் முதல்ல இந்த சிகரத்துல தான் கால் பதிச்சதா சொல்லப்படுது. அதனாலதான் ஸ்ரீவாரி பாடலூர் அப்படின்னு பெயர் பெற்றதா சொல்றாங்க. இந்த மலையில நாராயணனுடைய பாதங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த மலையுடைய பாறை மேற்பரப்புல ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியோட பாதச்சுவடுகள் தெளிவாக தெரிகின்றன. பக்தர்கள் சுமார் 300 படிக்கட்டுகள் ஏறி இந்த இடத்தை அடையலாம். தேய்மானம் காரணமாக இந்த நாராயணனுடைய பாதச்சுவடுகளை பாதுகாக்க ஒரு நினைவு சின்னமா கருதி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த கால் தடங்களை கண்ணாடியில அடிச்சு தயார் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்ரீவாரி பாடலுக்கு காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க. இந்த மலை உச்சியில இருந்து வெங்கடேஸ்வர சாமியோட தங்க கோபுரத்தை நீங்க பார்க்க முடியும். நாங்க இந்த ஸ்ரீவாரி பாடலோவை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போலாம் ஜீப்ல ஏறி கிளம்பிட்டோம். மலை மேல ஜீப் போகும்போது நாங்க போனது ஈவினிங் டைமிங் அப்படிங்கிறதுனால அந்த பயணம் ரொம்ப அழகாகவும் ரம்யமாகவும் ரசிக்கும்படியும் இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நாங்க சேர்ந்தது பாபநாசம். எங்களை கூட்டிட்டு வந்த டிரைவர் அண்ணன் இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும், நாம போக போற அடுத்தடுத்த இடங்கள்ல சாப்பிட்றதுக்கு எதுக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் இங்க டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பாபநாசத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். திருப்பதியில் இருக்கிற பாபநாசம் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய திருவேங்கட மலை பகுதியில் இருக்கிற புனிதமான நீர்வீழ்ச்சி மற்றும் தீர்த்தஸ்தலம். இது திருப்பதி கோயில்ல இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு இயற்கை அழகு மிகுந்த ஸ்தலமாகும். பழமையான புராணங்களின்படி இந்த இடம் பாபநாசன் தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. பாபம் என்றால் பாவம் அப்படின்னு அர்த்தம் வருது. விநாசம் என்றால் அழிதல் அப்படின்னு அர்த்தம் வருது. இங்க இருக்கிற நீர்வீழ்ச்சியில நீராடினா அனைத்து பாவங்களும் அழிந்து விடும் அப்படின்னு நம்பப்படுது. இதனாலதான் இந்த இடத்திற்கு பாப விநாச தீர்த்தம் அப்படின்னு பெயர் பெற்றதா கருதப்படுது. இந்த இடத்துலதான் ஸ்ரீராமர் தன்னோட வனவாச காலத்துல தங்கியிருந்ததாகவும்
அங்கேயே பாப விநாச தீர்த்தத்துல நீராடி பாவமின்றி ஆன்ம சுத்தியை பெற்றதாகவும் கூறப்படுது. மேலும் இந்த நீர் சுயம்பு நதியா கருதப்படுது. இது எந்த ஒரு பெரும் ஆறோடும் இணைந்ததல்ல, ஆனால் இமாலயத்திலிருந்து உற்பத்தியாகும் ஒரு புனிதமான நீர் அப்படின்னு நம்பப்படுது. பாப விநாசத்தோட தீர்த்தத்துக்கு அருகே சிறிய விஷ்ணு ஆலயமும் இருக்கு. திருப்பதிக்கு வருகை தரும் பெரும்பாலான பக்தர்கள் பாப விநாசத்துல நீராடி பின்னர் பாலாஜி தரிசனத்துக்கு செல்வது ஒரு பழக்கமாவே வச்சிருந்தாங்க. திருப்பதி கோயில்ல இருந்து பாபா விநாஸ் டாக்ஸி, ஆட்டோ அப்படி இல்லைன்னா பஸ் வசதிகளும் இருக்கு. பசுமையான சூழல், மலர்கள் மற்றும் சிறிய குன்றுகளால் சூழப்பட்டிருக்கும் இந்த இடம் மிகவும் அமைதியா உணரப்படுது. இங்க வர்ற பக்தர்கள் இந்த நீர்வீழ்ச்சியில நீராடிட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்கு ஏதுவா இங்க டாய்லெட் வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாபா விநாசத்தை பார்த்துட்டு அடுத்ததா நாங்க பார்க்க வந்தது ஆகாச கங்கா தீர்த்தம். இது வெங்கடேஸ்வரா கோயிலுக்கு வடக்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து தான் சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுத்து செல்லப்படுறதா சொல்லப்படுது. புராண கதைகளின்படி திருமலை நம்பிகள் தினமும் பாப விநாச தீர்த்தத்திலிருந்து புனித நீரை எடுத்து செல்லும் போது பெருமாள் ஒரு வேடன் வடிவில வந்து அவரை சோதிச்சதாகவும், அப்போ திருமலை நம்பிகள் சுமந்து வந்த நீர் நிரம்பிய குடம் வந்து உடைஞ்சிட்டதாகவும், உடைந்த அந்த நீரை பெருமாள் அருந்தியதாகவும் நம்பப்படுது. இதை கண்டது திருமலை நம்பிகள் பக்தியில வியப்படைந்து போனார் அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம அஞ்சனா தேவி இங்கு தவம் செய்து ஆஞ்சநேயரை பெற்றெடுத்ததாகவும் கூறப்படுது. இந்த தீர்த்தங்களின் அரசி அப்படின்னு அழைக்கப்படுது. சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்திற்கு அடுத்து ஆகாச கங்கா தீர்த்தம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுது. மேலும் பக்தர்கள் இந்த நீரை புனிதமா கருதி தீர்த்தமாக எடுத்து செல்லும் வழக்கம் உள்ளதாகவும், இங்க நீராடுவது பாவங்களை தீர்ப்பதாகவும் நம்பப்படுது. இது ஒரு சிறிய நீர்வீழ்ச்சி போன்ற தோட்டத்துடனும் மலர்களால் சூழப்பட்ட பசுமையான இயற்கை சூழல் கொண்ட ஒரு இடமாகவும் கருதப்படுது. இந்த தீர்த்தத்தை முனிவர்கள் தவம் செய்ய பயன்படுத்தியதாகவும் சொல்றாங்க. அனுமன் இங்கதான் திருமலை நம்பிகளிடம் ஆசி பெற்றதாகவும் சில தல புராணங்கள் குறிப்பிடுகின்றன. ஆகாச கங்கா தீர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்ததான் நாங்க போனது ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவில். இந்த கோவிலும் திருப்பதி மலை மேலேயே தான் இருக்கு. இந்த கோவில்ல பெருமாளுடைய அரிய வடிவான கிருஷ்ணருடைய வேணுகோபால ரூபத்துல அருள் பாலிக்கிறாரு. இது திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலே இருந்தாலும் வெகுவாக மக்கள் அறியாத ஒரு அமைதியான அற்புதமான தேவஸ்தானமா இருக்கு. இந்த கோயில் 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையான கோயில்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெருமாள் இங்க புல்லாங்குழலுடன் கூடிய கோபாலராக பசுக்களை காக்கும் ரகத்துல தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறாரு. இந்த கோயிலை கட்டியவர்கள் குறித்து தெளிவான ஆவணங்கள் இல்லை என்றாலும் பல்லவர்கள் மற்றும் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்துல இந்த கோவில் மிக முக்கியமான பூஜை ஸ்தலமா இருந்திருக்குது. இந்த கோவில்ல பெருமாள் ருக்மணி மற்றும் சத்யபாமா தேவியருடன் காட்சியளிக்கிறார்.
கோவில்ல நடைபெறும் வழிபாடுகள் வைஷ்ணவ மரபுப்படி நடைபெறுகிறது. இந்த கோயிலுமே திருமலை கோயிலுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. வேணுகோபாலரை கண்டு தரிசிப்பதால மன அமைதி, குடும்பத்துல அமைதி, குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும்னு நம்பப்படுது. கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, திருவோணம் போன்ற வைணவ திருநாட்கள்ல இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. நேரமின்மை காரணமாக எங்களால சிலா தோரண பாறையையும் சக்கர தீர்த்தத்தையும் பார்க்க முடியாம போச்சு. நீங்க இந்த 6 கோயிலையும் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 3 to 4.5 மணி நேரம் ஆகும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போய்க்கோங்க. ஒரு ஆளுக்கு 120 ரூபாய் கட்டணத்துல திருப்பதி மலை மேலேயே பஸ் அவைலபிள் இருக்கு. இந்த பஸ் ஸ்ரீவாரி பாடலோ, சிலா தோரண பாறை, சக்கர தீர்த்தம், பாபா விநாசம் ஃபால்ஸ், ஆகாச கங்கா நீர்வீழ்ச்சி, வேணுகோபால சுவாமின்னு இந்த 6 இடத்தையும் கவர் பண்ணுது. நீங்க திருப்பதி போனீங்கன்னா மறக்காம இந்த எல்லா கோயிலையும் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நாங்க இந்த எல்லா கோயிலையும் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில பஸ் பிடிச்சி கீழ் திருப்பதிக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் காலையில 10:15 ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கும் திரும்பி வந்துட்டோம். பை ட்ரெயின் போனதுனால எங்களுக்கு என்ன வசதினா 17 பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்து ஃபேமிலியோட அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியா வந்தோம். பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயினோட காஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்ததுனால எங்களுக்கு அதுவுமே ரொம்ப சௌகரியமா இருந்துச்சு. நீங்களும் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணி மலை மேல இருக்கிற கோயில்களையும் பார்த்துட்டு ஒரு நல்ல ஆன்மீக அனுபவத்தை பெறுங்க. இந்த திருப்பதி விழா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.